வெல்கம் டு பிரிம்ஸ் vlog. நீங்க என்னுடைய மைசூர் ட்ரிப்பை ஃபர்ஸ்ட் கிளாஸா என்ஜாய் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இந்த vlogல சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங்கே குக்கேக்கு நாங்க கிளம்பியாச்சு. ரொம்ப இருட்டா இருந்ததுனால எடுக்க முடியல. போற வழி செம்ம ரம்யமான சூழ்நிலை, ஃபர்ஸ்ட் கிளாஸான கிளைமேட், அப்பப்ப ட்ரிஸ்லிங், வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத இயற்கை எழில் கொஞ்சம் அந்த கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மடிக்கேரி வழியா நாங்க குக்கே சுப்பிரமணியா போனோம். ஸோ இதோட டிராவல் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஹவர்ஸ்ல இருந்து 5.5 hours. குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியா டெம்பிள் ரீச் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப ஷார்டஸ்ட் ரூட் அப்படின்னா மேங்களூர் வழியா நிறைய பஸ், ட்ரெயின் அண்ட் கார் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நாங்க டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால மைசூர் வழியா டிராவல் பண்ணினோம். ஸோ மைசூர் டு குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியா போறதுக்கு 3 ரூட் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூட் வந்து காட் ரூட், பிசேல் காட் ரூட் வழியா போலாம். அது 140 கிலோமீட்டர்ஸ். அதுதான் ஷார்டஸ்ட் ரூட் அப்படின்னாலும் அது ஃபாரஸ்ட் ஏரியாவை நிறைய கடக்க வேண்டியிருக்கு. இன்கேஸ் எனி வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்றது செகண்ட் ரூட் ஆனா மடிக்கேரி வழியா போறது. அது 170 கிலோமீட்டர்ஸ். இட் டேக்ஸ் 5 hours. பட் இதுதான் காமன் பஸ் ரூட்டும் கூட ஃப்ரம் மைசூர் டு குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியா. இத பாப்புலரா மடிக்கேரி ரூட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 3வது ரூட் என்ன அப்படின்னா சக்லேஷ்பூர் ரூட். இது கொஞ்சம் சுத்து வழி. போற வழி எங்கும் அங்கங்க அப்பப்ப ட்ரிஸ்லிங், ஃபுல்லா மிஸ்ட். அப்பா அப்படியே சுவிட்சர்லாந்துல டிராவல் பண்ற மாதிரி எங்களை மாதிரி உள்ள சென்னை கிரீஸ்க்கு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது அந்த பக்கமா டிராவல் பண்ணது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த அழகான காஃபி தோட்டங்களையும், பனி படர்ந்து இருக்கிற அந்த மலைகளையும், மிஸ்டையும், பெரிய பெரிய பூக்களையும் உங்களுக்காக படம் பிடிச்சிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. மடிக்கேரி டவுன்ல இருக்கிற உடுப்பி கார்டன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்க எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். கிட்டத்தட்ட சுப்பிரமணியாவை நெருங்கிட்டே இருக்கும். எங்களுடைய பிளான் ஹோட்டலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு உடனே தரிசனத்துக்கு போக வேண்டியது. அப்படிதான் இந்த நேரத்துல குக்கே ஸ்ரீ சுப்பிரமணியாவோட தல புராணம் என்ன அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். மோரோவர் கோயிலுக்குள்ள போட்டோஸ் அண்ட் கேமராஸ் அலௌட் கிடையாது. அதனால நான் உள்ள எதுவுமே எடுக்கல. உங்களுக்காக சில கிளிப்பிங்ஸ் வெளியில இருந்து எடுக்கிறேன். கருட புராணத்துல காஷ்யப முனிவரோட மனைவியான வினத்தியின் மகனான கருடன் பாம்புகளுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்துட்டே இருந்தான். இந்த கருடன் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு வாசுகிங்கிற பாம்பு பிலத்வாரா அப்படிங்கிற குகைக்குள்ள போய் தன்னை ஒளிச்சுண்டா. இத பார்த்துட்டு இருந்த காஷ்யபர் அங்க உடனே தோன்றி அந்த கருடனை, இந்த வாசுகியை எதுவும் செஞ்சிடாத, இவ சிவபக்தை, நீ வேறு இடம் போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு வாசுகி பாம்பு கிட்ட நீ குமார கஷேத்திரத்துக்கு போய் சிவபெருமான வழிபடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதே மாதிரி வாசுகியும் குமார கஷேத்திரத்துக்கு வந்து சிவபெருமான நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சா. அப்போ சிவபெருமான் அவன் முன்னாடி தோன்றி ஒரு பெரும் வதம் செய்துட்டு கார்த்திகேயன் இங்க வந்து தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்தார். அவர் சொன்னது போலவே தாரகாசுரனை வதம் செஞ்சுட்டு கார்த்திகேயனும் அவர் படை சூழ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் பார்த்திருந்த பொழுது இந்த தாரா நதியில, அதான் இப்ப நம்ம சொல்ற குமார தாரா நதியில அந்த ஆயுதங்கள்ல இருக்கிற ரத்தக்கரை எல்லாத்தையும் அலம்பிண்டு அந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலையை பார்த்தார். அப்போ வாசுகி கார்த்திகேயனை வேண்டி கேட்டு இங்க ரெஸ்ட் எடுக்குமாறு சொன்னார். அதனால அந்த எழில் கொஞ்சம் அந்த மலையில கார்த்திகேயன் கொஞ்ச நாள் தங்கினார். இந்த இடத்துலதான், இந்த குமாரதாராவின் படிக்கரையில தான் இந்திரதேவனுடைய மகளான தேவசேனியை கரம் பிடித்தார் அப்படிங்கிற வரலாறும் இருக்கு. இந்த கோயிலுடைய மகத்துவம், இந்த சுப்பிரமணியரை வழிபட்டா என்னென்ன தோஷங்கள் போகும் அப்படின்னா, யாருக்காவது நாக தோஷமோ, ஜாதகத்துல நாக தோஷம் இருந்தாலோ, இல்ல நாகத்தை பார்த்தாலே பயமா இருந்தாலோ, இல்ல பித்ரு தோஷம் ஏதாவது இருந்தாலோ, சத்ரு பயம் இருந்தாலோ இந்த ஸ்தலத்துக்கு வந்து சர்ப்ப சம்காரா, ஆஷிலேஷா, நாக பிரதிஷ்டா அப்படிங்கிற பல பூஜைகள் இருக்கு. அதை ஸ்ரத்தையா செஞ்சா நமக்கு தாக தோஷம் நீங்கும் அப்படின்னும், பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னும், நமக்கு யம பயமே இருக்காது அப்படின்னும் என்னுடைய பெரியவர்கள் சொல்லி கேட்டது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஸ்கின்ல வர டிசீசஸ் எதா இருந்தாலும், குஷ்டரோகமா இருந்தாலும், ஸ்தலத்துல கிடைக்கிற பித்து மண்ணை எடுத்து அந்த ஸ்கின்ல அப்ளை பண்ணினேன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் சரியாகும்
அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாத பல தம்பதியருக்கு இந்த ஸ்தலத்துல பூஜை செய்து பிரார்த்தனை செய்து வழிபட்டா நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டு. அதுக்கு நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். குக்கையில முதல்ல சுப்பிரமணியருக்கான கோயில் அமைக்கப்பட்டது ஆதி சுப்பிரமணிய டெம்பிள் தான். அங்க பெரிய பாம்பு புத்து ஒண்ணு இருக்கும், அதுதான் மெயின் கர்ப்பகிரகம். அங்கிருந்து எடுக்கப்படுற புத்து மண் தான் எல்லோருக்கும் பிரசாதமா வழங்கப்படுறது. அந்த ஆதி சுப்பிரமணிய டெம்பிள நாம சாயந்தரம் போய் பார்க்க போறோம். சோ இப்ப காலை தரிசனம் முடிச்சிட்டு நேரா இங்க வரும். இப்போ ரீசெண்டா பெய்த மழையினால வெள்ளம் பெருக்கெடுத்து ஒழித்து. ஆனா அங்க இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை குருக்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தண்ணீர் ஒரு இன்ச்சு கூட கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள வரல அப்படின்னு. அதனாலதான் கடவுள் இருக்காங்க குமாரு அப்படின்னு சொல்ல முடியுது. ஈவினிங் நல்லா ஒரு குளியலை போட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆதி சுப்பிரமணியா டெம்பிளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அவ்வளவு சூப்பரா இருந்தது கிளைமேட். அதே மாதிரி அந்த தர்ப்பணா நதி பாலத்துல நடந்து வரும்பொழுது அதுல உள்ள ஆனந்தம் இருக்கு பாருங்க, சின்ன குழந்தையில இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆதி சுப்பிரமணியர். உள்ள வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் இல்ல கேமரா எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. சோ நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன பார்க் அமைச்சிருக்காங்க. அதை அப்படியே நீங்க நோட்டம் விட்டுட்டே இருங்க. இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். இது தர்ப்பணா நதி. இந்த தர்ப்பணா நதியில காலை நினைச்சு தலையில புரோட்சணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தாத்தா சொல்லுவா. இங்க நிறைய பேர் இந்த கல் அடுக்கி வைப்பா. இந்த கல் அடுக்கி வைக்கிறதுக்கான தாத்பரியம் எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது ஒரு விளையாட்டு மாதிரி தோணும். அதனால இது ஆசையா ஒவ்வொரு தரையும் செய்வேன். இந்த முறையும் அதே மாதிரி தான் செஞ்சேன். 2 தடவை கீழே விழுந்தது, பட் ஒரு தடவை சக்சஸ்ஃபுல்லா வச்சுட்டேன். அப்படியே கடைவீதி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பியும் சுப்பிரமணியா டெம்பிளுக்கு போலாம் அப்படின்னு. இங்க முக்கியமா கார்த்தால ஒரு ஆரத்தியும் ராத்திரி 7:30 மணிக்கு ஒரு மகா ஆரத்தியும் நடக்கும். இது பாக்குறதுக்கு தான் எல்லோரும் ஓடோடி வருவாங்க. இங்க சம்பா சஷ்டி ரொம்ப விசேஷம். நாக சதுர்த்தியும் விமர்சையா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கு அடுத்து வர ஏகாதசியில இருந்து இந்த குக்கே சுப்பிரமணியா அப்படியே விழா கோலம் பூண்டுடும். காரணம் என்னன்னா, சம்பா சஷ்டி பிரம்மோற்சவம் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். சோ அந்த நேரத்துல என்னுடைய அப்பா அம்மா எப்பயுமே இங்க ஆஜராயிடுவாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வ கோயில்கள் பல இருக்கும் நம்மளுக்கு. ஆனா நம்மளுடைய பிறந்த வீடு புகுந்த வீடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம சாபத்தையும் சத்ரு நாசத்தையும் வளமான வாழ்க்கையும் தரதுல 100% உறுதி. சோ இந்த மைசூர் மடிக்கேரி வழியா குக்கே சுப்பிரமணியா vlog உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இனிமே என்ன, நம்மளுடைய நவராத்திரி ஆரம்பிக்க போறதே அந்த vlogல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is Priya Ramkumar signing off. Stay safe, stay strong. Thanks for watching. Bye bye.